வாக்கு கேட்டு வந்திருக்கேன். இங்க போட்டி போடுற முதல் பெண் வேட்பாளராகவும் பெண்களுடைய ஆதரவை கேட்டு, என்னுடைய அண்ணன்கள், என்னுடைய சகோதரர்களுடைய ஆதரவை கேட்டு, உங்க வீட்டு பெண்ணாதான் நான் இங்க வந்திருக்கிறேன். உங்ககிட்ட எல்லாம் நான் கேட்கறது ஒண்ணுதான், நீங்க மாம்பழத்துக்கு ஓட்டு போடுங்க, உங்களுக்காக நான் எங்க வேணாலும் போய் போராடுவேன். ஏன்னா நீங்க தண்ணி பிரச்சனை இருக்கு, வேலை வாய்ப்பு பிரச்சனை இருக்கு, நம்ம நல்ல பசங்க படிச்சிருக்கிறாங்க, ஆனா வேலைக்கு போகிறதுக்கு இடம் இல்லை. அதனாலதான் வெளியூர்ல போய் நிறைய பசங்க வேலை செய்யறாங்க. நம்ம பசங்க எல்லாம் பாதி பேர் வெளியூர்ல இருக்காங்க, குடும்பம் எல்லாம். ஆமா ஆமா கிட்ட அப்படிங்களா? 60% என்னங்க அப்படிங்களா? ஆமாங்க. இங்க அப்ப அது எல்லாரும் அப்ப குடும்பம் எல்லாம் எப்படி இருக்கு? நம்ம ஒரு நல்ல நாளு கூட அவங்கள பார்க்கணும்னா எப்பயாவது தான் பார்க்க முடியும் இல்லையா? வீட்டில் ஒரு பண்டிகை, இல்லை வீட்டில் ஒரு பிறந்த நாள், இல்லை வீட்டில் ஒரு பூஜை பண்ணுறோம், அப்போல்லாம் அவங்கள பார்க்கவே முடியாது. ஏதோ தீபாவளி பொங்கல் வந்தால் வருவாங்க, வருஷத்துக்கு ஒரு 3 முறையோ 4 முறையோ, இல்லை ஏதோ ஒரு கல்யாணம்லாம் கூட வர மாட்டாங்க, ஏன்னா வேலை இருக்குன்னு சொல்லிடுவாங்க. ஏன் அப்படி இருக்கணும்? நம்ம குடும்பம்னா நம்மளோட தானே இருக்கணும். அவங்களுக்கும் பாவம், அவங்களுடைய உற்றார் உறவினர், அவங்க குழந்தைங்களை விட்டுட்டு, அவங்க அப்பா அம்மாவை விட்டுட்டு, அவங்க சொந்த பந்தத்தை விட்டுட்டு அவங்களும் எங்கேயோ தனியா இருக்கிறாங்க. ஏன் அப்படி இருக்கணும்? அதற்கு காரணம் தண்ணி இல்லை, விவசாயம் இல்லை, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை. இதனாலதான் இவ்வளவு பிரச்சனையா இருக்கு. இங்க இந்த குடிநீர் திட்டம் நிறைய அமல்ல இருக்குது, திட்டமெல்லாம் அப்படியே இருக்கு. அதையெல்லாம் செயல்படுத்தணும்னா முதல்ல அதுக்கு நமக்கு வாய்ப்பு வேணும். நீங்க எனக்கு ஓட்டு போட்டு மாம்பழத்துல ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சீங்கன்னா உங்களுக்காக நான் போய் கேட்பேன், ஏங்க தண்ணி கொடுங்க எங்க ஊருக்கு கிட்டம்பட்டிக்குன்னு நான் போய் கேட்பேன். கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் தண்ணி கூடிய சீக்கிரம், எவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு குடி தண்ணீரும் விவசாயத்துக்கு தண்ணீர் கொண்டு வர முடியும் அது நான் கொண்டு வருவேன். அதற்கான முழு முயற்சியில 100% நான் ஈடுபடுவேன்னு கண்டிப்பாக நான் உங்கள் முன் உறுதி கூறுகிறேன். இது என்னுடைய மனசுக்கு பிடிச்சமான ஒரு விஷயம். உங்களுக்காக நான் போய் கேட்கணும், அதுதான் என்னுடைய ஒரு குறிக்கோள். அதனால உங்ககிட்ட மாம்பழத்துக்கு ஆதரவு கேட்டு வந்திருக்கிறேன். கண்டிப்பாக 108 தந்த சின்ன மாம்பழம், தருமபுரி ஆஸ்பத்திரி மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்த சின்ன மாம்பழம், உங்களுக்காக போராடக்கூடிய சின்னமும் மாம்பழம் தான். கண்டிப்பாக மாம்பழத்துக்கு நீங்க வாய்ப்பு கொடுங்க. ஓட்டு போடுற அன்னைக்கு காலையிலேயே போயிட்டு ஓட்டு போட்டுடுங்க. வேற யாராவது உங்க ஓட்டு கிட்ட போட்டுற போறாங்க, அதனால போட்டுருங்க. உங்களுடைய சொந்த பந்தங்கள்லாம் இதுல இருப்பாங்க இல்லையா, பெங்களூர்ல இருப்பாங்கன்றீங்க, அன்னைக்கு அவங்களெல்லாம் வர சொல்லுங்க. ஏன்னா அவங்களுடைய ஆதரவு வேணும் இல்லையா? எல்லாரும் சேர்ந்து நாம இன்னைக்கு போராடுறது உங்களுக்காகவும் நம்மளுடைய சொந்தங்களுக்காக தான் நான் இங்க போராடிட்டு இருக்கிறேன். சோ நம்ம சொந்தங்க, நம்மளுடைய குடும்ப சொந்தங்க உறுப்பினர்கள் எல்லாம் வர சொல்லி பெங்களூர்ல இருந்து இதுக்காக வர சொல்லுங்க, தப்பு கிடையாது. ஏன்னா ஓட்டு போட்டாதான் நம்மளுடைய உரிமை நமக்கு கிடைக்கும். ஓட்டு போடாமையே ஏதாவது ஆமா ஆமா கண்டிப்பாக வர சொல்லி அவங்களெல்லாம் ஓட்டு போட்டு அப்புறம் கூட அவங்க வேலையை பார்க்கட்டும். ஏன்னா அப்ப நான் அந்த மாதிரி செய்தால்தான், பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் மாம்பழ சின்னம் ஜெயிச்சாதான் நீங்க கேட்கிற அந்த குடிநீர் பிரச்சனையும் இல்ல அந்த வேலை வாய்ப்பு, வேலை கொண்டு வரக்கூடிய தொழிற்பேட்டைகளையும் நம்மளால இங்க உருவாக்க முடியும். மாம்பழ சின்னத்துக்கு நீங்க ஆதரவு அளிக்கணும். உங்களுக்காக நான் தொடர்ந்து போராடி இங்க தொழிற்சாலையை கொண்டு வருவதோ, அப்புறம் இங்க குடிநீர் தண்ணி குடிக்கிற நீரை கொண்டு வருவதும் என்னுடைய வேலையாக சேர்ந்து நானும் போராடுவேன் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். மாம்பழ சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. நன்றி நன்றி நன்றி. தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் சௌமியா அன்புமணி அவர்கள் மாம்பழ சின்னத்தில் போட்டியிடுகிறார்கள். அவர்களுக்கு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இன்றைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்தான் பிரதமர் வேட்பாளர். அவர்தான் 3வது முறையாக பிரதமராக வரப்போகிறார். மற்ற இந்தியா கூட்டணி என்று சொல்லிக் கொண்டு இருக்கின்ற கட்சிக்கு பிரதமர் வேட்பாளர் கிடையாது, மற்றொரு கட்சிக்கும் பிரதமர் வேட்பாளர் கிடையாது. அந்த வேட்பாளர்களுக்கு நீங்க வாக்களித்தால் அது வேஸ்டாக போயிடும், அது குப்பை தொட்டியில போட்டதாக ஆகிவிடும். அதனால் இது பிரதமருக்கான வேட்பாளர். நீங்கள் அனைவருமே பிரதமருக்காக தான் நீங்க வாக்களிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இங்க மற்ற 2 கட்சிகளுக்கும் பிரதமர் வேட்பாளரே கிடையாது. அதனால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் 3வது முறையாக பிரதமராக வருகிறார். அதனால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆசி பெற்ற சின்னம், ஆதரவு பெற்ற சின்னம் மாம்பழ சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கிட்டமட்டியில உற்சாகமான வரவேற்பு கொடுத்தீங்க. கிட்டமட்டியில் இருக்கிறவங்க ரொம்ப விவரமான மக்கள்.
ரொம்ப விவரம் புரிஞ்சவங்க, அரசியல் தெரிஞ்சவங்க. அதுல நம்ம பெண் வேட்பாளர் நீங்க நினைச்சு பாருங்க சகோதரி, படிச்சவங்க, விவரமா வாதாடக்கூடிய திறமை உள்ளவங்க, இப்ப வெற்றி பெறதுங்கிற உறுதின்னு பேசக்கூடிய இந்த நல்ல நிலையில இங்க இருக்கிற தோழமை கட்சி ஓட்டு போடணும். நடுநிலையாளர்கள் எல்லாம் ஒரு ஓட்டு கூட மாறாம போடுங்க. பெண்கள் போடுங்க, இளைஞர்கள் ஆண்கள் போடுங்க. மற்ற கட்சியில் இருந்தாலும் கட்சியை மறந்து ஒரு பொது வேட்பாளர் நினைச்சு சகோதரிக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாக்களிப்பீர்கள் என்று கெட்டப்பட்டியை நாங்கள் நம்புகிறோம். நம்மளாம் தானே தலைவர் உட்பட எல்லாரும் தலைவரை கட்சியை மறந்து எல்லாம் ஓட்டு போடணும். மறந்துடாதீங்கம்மா, சத்தமா உறுதியா கைத்தட்டி உற்சாகத்தோடு ஆதரவு கொடுங்க. ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்வோம். நீங்களும் அங்க உட்கார்ந்து இருக்கிறாமா எல்லாம் மறந்துடாதீங்க. முன்னால பெரியமா நீங்க படியில் நிக்கிற குழந்தைகள் எல்லாம் உங்க நன்மைக்கு தான், நல்லதுக்கு ஆதரவு செய்ய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறோம். உங்கள் ஆதரவுக்கு வரவேற்புக்கு நன்றி. போல தம்பி, போல முன்னால வெட்டி போங்க. எல்லாம் சொல்லுங்க, வீடு விட சொல்லிடுங்க. தலைவர் சொல்லு, நீங்களும் கூட்டணி கட்சி எல்லாம் சொல்லுங்க. நன்றிமா தம்பி, நன்றி எல்லாத்துக்கு. தலைவரை பாருங்க, அம்மா வரதுமா, நன்றி. முன்னாடி வந்து குழந்தைகள் பாக்குறாங்க.